Welcome back to our channel. Welcome to welcomeindia.com. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா இது முற்றிலும் ஒரு பிஸ்னஸ் சேனல். ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களை வந்தடையும். அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்க போகிறது கோயம்புத்தூர் காரமடை கண்ணார்பாளையம் ரோட்டில் அமைந்துள்ள தேர்ட் வியூ டெக் சொல்யூஷன்ஸ் என்ற சிசிடிவி கேமரா இன்ஸ்டாலேஷன் கம்பெனியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க. இந்த கம்பெனி 15 இயர்ஸாக சிசிடிவி கேமரா சேல்ஸ் அண்ட் சர்வீஸில் நம்பர் 1 கம்பெனியாக இருக்குங்க. இவங்களுக்கு மேட்டுப்பாளையத்திலும் கோயம்புத்தூர் ரோட்டில் சூப்பர் ஆட்டோ ஸ்பேஸுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு ஷாப்பும் இருக்குங்க. இந்திய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய ப்ராப்பர்ட்டிஸ், தோட்டம், வீடு, அப்பார்ட்மெண்ட்ஸ், ஆஃபீஸ், ஷாப்ஸ், ஜுவல்லரி ஷாப், டெக்ஸ்டைல்ஸ், ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், இண்டஸ்ட்ரீஸ் போன்ற அனைத்தையும் பாதுகாக்க செக்யூரிட்டி தேவைப்படும் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது நம்ம என்னதான் ஸ்ட்ராங் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஏற்படுத்தினாலும் 24 மணி நேரமும் துல்லியமாக கண்காணிக்க முடியாது. அதற்கு மாறாக 24 ஹார்ஸும் துல்லியமாக கண்காணிக்க 3வது கண்ணான சிசிடிவி கேமரா கண்டிப்பாக பொருத்தியே ஆகணுங்க. அப்படி கேமரா பொறுத்த குவாலிட்டியான ப்ராடக்ட்டும் அனுபவம் உள்ள கம்பெனியும் தேர்ந்தெடுக்க கவனமாக இருக்கணுங்க. இப்போ வாங்க இந்த கம்பெனியின் உரிமையாளர் திரு லோகேஸ்வரன் அவர்கள் உரையை கேட்கலாம். வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். செகண்ட் டைம் எங்கள் சேனலில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க சார். வாழ்த்துக்கள் சார். இப்போது நம்ம கம்பெனியில் என்னென்ன சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? சிசிடிவி கேமரா மெயினாக ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்கேன் சார். அது போக சிசிடிவி ட்ரைனிங்கும் ஃப்ரீயாகவே சொல்லி கொடுத்துருக்கோம். ட்ரைனிங்கும் கொடுக்குறீங்க? எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக ட்ரைனிங். சரிங்க சார். சரி சார். இப்போ சிசிடிவி கேமராவோட ட்ரைனிங்கும் கொடுத்துட்றீங்க? ஃப்ரீயாக ட்ரைனிங் சொல்லி தரேன் சார் எல்லாத்துக்குமே. அது காஸ்ட் எதுவும் இல்லைங்களா? நீங்கள் ஃப்ரீயாக தான். அதாவது யாராவது உங்கள்கிட்ட சிசிடிவி கேமரா ஆர்டர் கொடுக்குறாங்களோ கஸ்டமருக்கும் அதை பற்றி சொல்லி தந்துடுவாங்க. வேலை பழகி தனியாக செய்யணும்னு நினச்சி யார் வந்தாலும் சொல்லி தரேன் சார் ஃப்ரீயாக. ஃப்ரீ செய்தும் நீங்கள் ட்ரைனிங்கும் கொடுக்குறீங்க. வெரி குட் வெரி குட். நல்ல ஒரு இது தான் சார். எல்லாம் நம்ம தொழில் பழகி இது வந்து நீங்கள் ஒரு சர்வீஸா பண்ணிட்டு இருக்கீங்க சார். கேமரா மட்டும் நம்ம வந்து லாபம் பெருசா வைக்கிறது இல்லைங்க சார். கேமரா வாங்கி டீச்சர்ஸ் மட்டும் வாங்கிக்கிறேன் சார். சூப்பர் சார். சூப்பர் சூப்பர். அப்புறம் அது கேமரா எப்படி சர்வீஸ் கொடுக்குறீங்க? அது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுங்களா? கேமரா வந்து ஆன்சைட் வாரண்டி கிடையாதுங்க சார். நம்ம ஃபிட்டிங் பண்றவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து பாதி லாபம் வச்சிருவாங்க. அது லாபம் வந்து வச்சுட்டாலுமே சர்வீஸ் கொடுத்தா வரமாட்டாங்க. கொஞ்ச நாள் டச்சில் இருப்பாங்க, அப்புறம் போயிடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு கடை இருக்காது, அவங்களுக்கு வீடு இருக்குதுன்னு தெரியாது. சும்மா வருவாங்க, மாடிட்டு போயிடுவாங்க. ஃப்ரீலான்சிங்ல நிறைய பேர் பண்றாங்க. ஃப்ரீலான்சிங்ல அதாவது அவங்களுக்கு அவங்க வந்து சும்மா வேற பக்கத்துல தொழில் பழகிட்டு வந்துட்டு அதுதான் ஆபீஸ் இல்லாம யார் கால் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் சர்வீஸ் தருவாங்க. கேஷும் நல்லா சம்பாதிச்சுட்டு போயிடுவாங்க சார். ஆனா ஃபியூச்சர்ல வந்து சர்வீஸ்ன்னு இப்ப கேட்டீங்கன்னா ஆளே இருக்க மாட்டாங்க. அப்ப ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அவங்க தேட முடியாது. கண்டிப்பா பண்றவங்க நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா நீங்க வந்து கண்டிப்பா மெட்டீரியல் ரீப்ளேஸ்மெண்ட் கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது சர்வீஸ்னாலும் மாற்றி வந்துக்கலாம். நம்மகிட்டே சர்வீஸ் பர்சன் இருக்காங்க. ஒரு மாதம் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஒரு மாதம் ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணி கொடுத்துடலாம். சர்வீஸே அந்த என்ன டெக்னிக்கல் சப்போர்ட்லாம் பண்ணி கொடுத்தாங்க. அது மேற்கொண்டு அதே மாதிரி சர்வீஸ் உங்களுக்கு லைஃப் லாங் வேணும்னா நம்ம ஏஎம்சி தான் எடுக்கணும். இப்போ நம்ம வண்டி எடுக்கிறோம், அதுக்கு எல்லாமே ரெட்டர்ஸ் ஐட்டம்லாம் வந்து என்னைக்கு வேணா போகலாம் சார். மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அதை வந்து கஸ்டமர் நிறைய புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டால் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் தான், அது போனாலும் கண்டிப்பாக பாதிப்பாக லா வச்சு தான் பண்ணி தரலாம். நம்ம அப்படி வைக்கிறதும் இல்லை. அதனால ஒன்லி பெய்டு சர்வீஸ் தான். அது கம்மியாக தான் வாங்குவோம் சார். மினிமம் 400 ரூபா சார்ஜிங் சார். நீங்க 400 ரூபா போனா 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிருக்கு சார். ஒரு நாளைக்கு ஒரு சர்வீஸ் 2 சர்வீஸ் பார்க்க முடியும். ஒரு நாளைக்கு சம்பளமே இன்னைக்கு 1500 சார். அதாவது நான் வேலை செய்யற காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் தனியார் தொழில் தொடங்கினதுக்கு அப்புறமா 4 பேருக்கு வேலை கொடுத்தா நான் வாழ்ந்துக்கிறேன். நான் தனியாக எங்கேயுமே பண்ணது சார். வாங்கி 4 பேருக்கு சம்பளம் கொடுத்து
மிச்சார காசு தான் எடுத்துக்கோங்க சார். அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஒரு சேவை மாதிரி தான் நான் போயிட்டு இருக்கேன். சர்வீஸ் மாதிரி இல்லை, சேவை மாதிரி தான் செஞ்சுட்டு இருக்கேங்க சார். மனசாட்சி கட்டுப்பட்டு நான் வந்துட்டு இருக்கோம். ஸோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக என்ன எதுமோ நான் பண்ணிக்கலாம். நமக்கு ஆள் இருக்குங்க, தமிழ்நாடுகளுக்குமே இன்ஸ்டேஷன் பண்ணிக்கலாம், தமிழ்நாடு மெட்டீரியல் சப்ளை பண்ணலாம். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா பண்ணி தரலாம். அப்புறம் இது கேமரா இல்லாமல் வேற என்னென்ன பண்ணுறீங்க? யூபிஎஸ் இருக்குங்களா, பவர் பேக்கப்புக்கு அது வச்சுக்கலாம். அப்புறம் சோலார் யூபிஎஸ் இருக்குங்க சார். சோலார் வாட்டர் ஹீட்டரும் பண்ணுறோம். வாட்டர் ஹீட்டரும் பண்ணுறோம். கடைக்கு இங்கே லோக்கலில் மட்டும் மொபைல் சர்வீஸ் அண்ட் சிஸ்டம் சர்வீஸ் டோர் ஸ்டெப் பண்ணிக்கலாம். கோயம்புத்தூர் சர்வீஸ் மாவட்டத்துக்கு மட்டும், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் சிஸ்டம் வந்து டோர் ஸ்டெப் சர்வீஸ் கொடுக்கலாம். அதாவது இப்போ டொமஸ்டிக்காக பார்க்க போனால் வாட்டர் ஹீட்ரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பவர் பேக்கப்பும் வேணும். ஆமாங்க. அது மெயினாக வந்து கேமரா ஆப்ஷனும் இன்னைக்கு காலகட்டத்துக்கு எல்லா வீட்லையும் இருக்க வேண்டிய ஒரு இதுதான் மெயின். பக்கத்துல திருட்டு போயிடுச்சு, ஏதோ ஒரு பஞ்சாயத்து வைப்பாங்க. அதனால வைக்கும் போது சரியான இடத்துல வாங்கணும். கடை வச்சவங்களா பார்த்து வாங்கிக்கணும். பொருளை ஃபிட்டிங் ஒரு நல்ல ஆளோ யாராச்சும் எலக்ட்ரிஷியன் யாராச்சும் ஃபிட் பண்ணிக்கலாம். கம்பெனி கழட்டி கொடுத்தா மாத்திக்கலாம். இதுதான் பெஸ்ட்டுங்க. இது இல்லாம நீங்க லாபம் பாதி கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் சர்வீஸ் வர மாட்டாங்க. எல்லாம் டெய்லி 10,000 ஏமாத்துறக்கும் சம்பாதிக்க தான் பார்ப்பாங்க. யாருமே நேர்மையா இருக்க மாட்டாங்க. நம்ம கடையை ஸ்டாண்டர்டா வச்சு நடத்தி கொடுத்தீங்கன்னா நீட்டா பண்ணி தருவோம். ஏன்னா கேமரா வந்து இன்னைக்கு ரொம்ப ஒரு அத்தியாவசியமாச்சு ஒவ்வொரு வீட்டுக்கும். அதை வச்சு திருட்டுகள் ஒரு நிறைய 24 ஹவர்ஸா ஒரு கண்காணிக்கக்கூடியது பாத்தீங்கன்னா கேமரா தான். நம்ம மேனுவலா நம்ம என்னதான் நம்ம ஸ்டாப் போட்டாலும் செக்யூரிட்டி போட்டாலும் அவங்க அந்த கரெக்டா பண்ண முடியாது அவங்களால. கேமராக்கு பயந்து தான் இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி டெய்லி டே பை டே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இன்சிடென்டா நடந்தே தான் இருக்கு. இப்போ அது கேமரா தான் வந்து அது எல்லாத்தையும் ஒரு ஐடென்டிஃபை பண்ணி கேப்சர் பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து அதுதான் ஒரு முக்கியமான ஒரு காவலாளின்னு சொல்லலாம். வீடு, அலுவலகம், தோட்டம், உங்களுக்கு என்ன நிறைய பார்க்கணும். 24/7 நீங்க பாத்துக்கலாம். மொபைல்லையும் சரி டிவிலையும் சரி பார்த்துக்கிற மாதிரி மானிட்டர் பண்ணலாம் சார். திருடுகளை கண்காணிக்க, திருட்டு போகாமல் தவிர்க்க, வேலையாட்களை கவனிக்க உங்களுக்கு 3வது கண்ணான சிசிடிவி கேமரா அங்கே தருகிறோம். நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. அதுவும் வந்து ஹோல்சேல் விலையில தரோம். ஃபிட்டிங் சார்ஜ் மட்டும் கொடுத்தா போதும் சார். இதுதான் நம்மகிட்ட பெஸ்ட் ஆஃபர். எப்பவுமே இதே ஆஃபர் இருக்கும். நல்ல கம்பெனியாக போட்டு நல்ல ப்ரைஸ் பண்ணி தரலாம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். கண்டிப்பாக. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த ஒரு கம்பெனி ஒரு ரெப்யூட்டேஷனான ஒரு கம்பெனியாக ரொம்ப வருஷமாக சர்வீஸில் ஃபீல்டில் இருக்கிறாங்களா, இல்லை அவங்களுக்குன்னு தனி ஒரு ஆஃபீஸ் இருக்கா, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் பார்க்கறதில்ல. நிறைய பேர் இந்த ஆன்லைன்லேயே ஏதாவது கால் பண்ணுறாங்க. யாரோ ஒருத்தர் வந்து டோர் சர்வீஸ்ன்னு வந்து பண்ணுறாங்க. அவங்கள ஃபுல்லாக நம்புகிறாங்க. இப்போ அவங்க வந்து குவாலிட்டியே கொடுப்பாங்களான்னு சொல்ல முடியாது. அவங்க ஏதோ ஒரு கேமரா மாட்டிட்டு அவங்க போயிடுவாங்க. நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் வரும்போது நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க ஃபோனே எடுக்கவே மாட்டாங்க. நீங்கள் தேடிட்டே இருக்க வேண்டியது அவங்கள. எனக்கு இன்சிடென்ட் நடந்துச்சு. என்னை விட கம்மியாக கோட் கொடுத்து நிறைய இருக்கு மாடல்ஸ் கம்மியாக இருக்கு. கம்பெனி வேற லோக்கல் கம்பெனி கண்டிப்பாக இம்போர்ட் பண்ணுற கம்பெனி பேர் சொல்ல பெரிய நிறுவனங்கள் லோக்கல் சைனா கம்பெனி தான் போட்டிருக்காங்க. நிறைய போட்டுருவாங்க. நம்ம அதனால இப்போ யார் கேமரா மாட்டுறதா இருந்தாலும் என்ன இருந்தாலும் ஒரு பெஸ்ட் சஜஷன் என்னன்னா அவங்க நல்ல ஒரு ஆஃபீஸ் இருக்கிற ஒரு கம்பெனியா, எவ்வளோ வருஷம் சர்வீஸில் இருக்காங்க, அதெல்லாம் பார்த்து நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நீங்கள் கால் பண்ணால் அவங்க இமீடியட்டாக அட்டன் பண்ணுவாங்க. இல்லைனாலும் நீங்கள் அவங்க ஆஃபீஸ் போய் அப்ரோச் பண்ணலாம். அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். அந்த மாதிரி பார்த்து மக்கள் மாட்டிட்டா ஒரு கேமரா மாட்டுறதோ அந்த மாதிரி பண்ணாங்கன்னா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நிறைய பேர் அதை பண்ணாமல் விலை கம்மியாக இருக்குன்னு ஒரு இடத்துல பண்ணும்போது அவங்க மாட்டி விட்டுட்டு போகிறதோட அதுக்கப்புறம் எந்த கம்மி கொடுத்தா கூட பிரச்சனை, ஜாஸ்தியா கொடுத்து ஏமாந்து விலை ஜாஸ்தியாகவும் கொடுத்துருவோம். அது வந்து குவாலிட்டி இல்லாத ஒரு ப்ராடக்டாகவும் இருக்கும். சர்வீஸ் வந்து நீங்க எங்கேயும் மாத்த முடியும். நாளைக்கு சர்வீஸ் வந்து நடத்திட்டு சார், நான் இல்லைன்னா கூட எனக்கு அடுத்து மாத்தி கொடுப்போம். அப்போ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் கூகுள் அடித்தாலே வந்துடுது. நீங்கள் இந்த மாதிரி யூடியூப்பில் வீடியோஸ்லையும் இருக்குது. ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கேமரா மாட்டுறதோ இல்லை வேறு யூபிஎஸ்ஸு, வாட்டர் ஹீட்ரு, அந்த மாதிரி உங்களுக்கு சோலார் ஹீட்ரு எது வேணும்னாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு நியாயமாக இவங்க பண்ணி கொடுப்பாங்க. இப்போது செகண்ட் வீடியோ இந்த சேனலில் நாங்கள் உங்களுக்கு என்ட்ரி பண்ணியிருக்கோம். அப்போது ஒரு நல்லா இருக்கிறதுனால தான் இவங்க நல்லா பண்ணுறதுனால தான் செகண்ட் வீடியோவை நாங்கள் போட்டிருக்கோம். வந்து இவங்களது ஒரு கடை தான் இருந்துச்சு மேட்டுப்பாளையத்தில். இப்போது காரமடையிலையும் ஒரு கடை இவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நல்ல குவாலிட்டியாக சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களை நம்பி கொடுக்கலாம். உங்களுக்கு எந்த ப்ராப்ளம்னாலும் அவங்க இமிடியேட்டாக வந்து சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. அதனால் அவங்க புதுசாக கேமரா போடுறோம் யாராக இருந்தாலும் நல்ல ஒரு அனலைஸ் பண்ணி, ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறீங்க, அது த்ரூ அவுட் இயர் வந்து நைட்டும் பகலும் உங்களுக்கு பிரேக் இல்லாமல் கரெக்டாக ஓடணும். அந்த அளவுக்கு நீங்கள் செலெக்ஷன் பண்ணி ஒரு நல்ல கம்பெனியை பார்த்து பண்ணுங்க. இவங்க வந்து நாங்கள் ஒரு பெஸ்ட்டு சஜஷனாக சொல்கிறோம். இவங்க நல்லாவே பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் இவங்களுக்கு நீங்கள் ஆர்டருக்கு தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம் சார். அதான் நம்மகிட்ட கேமரா ஹோல்சேல் கொடுத்துறோம். உங்களுக்கு ஏஎம்சி வேணால் எடுத்துக்கோங்க. நம்மகிட்ட ஆள் நிறைய பேர் இருக்காங்க. வந்தபோது சார்ஜ் கொடுத்தா கூட ஓகே. கிட்டத்தட்ட நீங்கள் எப்போ கால் பண்ணாலும் சரி தமிழ்நாடு ஃபுல்லாமே நம்ம சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம கூட ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற நபர்கள், டெக்னீஷியன் எல்லாருமே நல்லதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிற அனைத்து பேருமே நம்ம சப்போர்ட் பண்ணுங்க. எவ்வளோ சப்போர்ட் கிடைக்கும் நானும் பார்க்குறேன். நம்ம அந்த சப்போர்ட்டில் நம்ம எனக்கு வர வேலை எல்லாத்துக்குமே நான்
டிஸ்ட்ரிபியூட் பண்ணி விட்டுருவேன். இதுதான் என் வேலைங்க சார். நானே இந்த வேலையும் பண்றது கிடையாது இது வரைக்கும். இனிமேல் அதை தான் பண்ண போறோம். தமிழ்நாடு முழுக்குமே எந்த வேலை வந்தாலும் சரி அந்தந்த ஏரியா பகுதியில் இருக்கிற டெக்னீஷியனுக்கு என்னைய இருக்கிறவங்களுக்குலாம் நான் பிரிச்சு கொடுத்துருவேன். அவ்வளோதான். அப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு ஆர்டர் கிடைக்கிற மாதிரி இருக்கு. எல்லாத்துக்கும் ஆர்டர் கிடைக்கும். எல்லாம் நியாயமா இருக்கவங்க என் கூட சேர்ந்து கை கோர்த்து இருக்கலாம். பக்கமா ஏமாத்துறவங்க இந்த அதிக லாபம் வச்சு பண்றவங்க எல்லாம் வேணாம் சார். நியாயமா ஏஎம்சி எடுத்து நல்ல ரேட்டுக்கு பண்ணி தரவங்க நம்ம அதோட கை கோர்த்துக்கு நீட்டா பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ற நல்லவங்க சப்போர்ட் பண்ணணும் நமக்கு. ஏன்னா ஒரு தனி நபரா வந்து எல்லா இடத்துலயும் போய் எல்லாருக்கும் சர்வீஸ் கொடுக்க முடியாது. அதனால உங்களுக்கு வர ஆர்டர்ஸ் எல்லாமே நீங்க வேற டெக்னீஷியன் வேற ஏரியால இருக்கவங்களுக்கு நீங்க ஸ்ப்ளிட் பண்ணி விடுறீங்க. ஜாயின் பண்றோம்னு நினைக்கிறவங்க நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம சங்கம் மாதிரி கூட வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம் சார். சால் இருக்கு. இன்ட்ரஸ்டா இருந்து ஒரு நல்ல பண்ணணும்னு ஒரு கோஆபரேஷனா பண்ணணும்ன்றவங்களுக்கு நீங்க சப்போர்ட் கொடுக்குறீங்க. அதே போல எலக்ட்ரிஷியன்னாலும் சரி யார் வந்தா வேலை பண்ணணும்னாலும் சரி ஒரு வித்தின் ஒரு 10 days 1 monthக்குள்ள எல்லா வேலையும் பழகி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. எல்லா பக்கமும் அவங்க ஃப்ரீயாவே பண்ணி கொடுக்குறீங்க. இது ஒரு ஃப்ரீ சர்வீஸா நீங்க பண்றீங்க. சூப்பர். இது ஒரு நல்ல ஒரு இதுதான் சார். நிறைய இடத்துல வந்து கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. வேலை செய்யறவங்களுக்கே அதை கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. நீங்க யார் வந்தாலும் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லும் போது அது ரொம்ப பெருமையா இருக்குது. இருக்கக்கூடாது. பக்காவா இருக்கும். நம்ம இல்லைனாலும் சொல்றாங்கன்னா ஒரு இடத்துல நம்ம என்ட்ரி ஆகிறோம். அந்த இடத்துல வந்து புகழோட தான் என்ட்ரி ஆகும். இல்லாட்டி அந்த இடத்துக்கு என்ட்ரி ஆகக்கூடாது. இந்த இடத்துல புகழ் வரக்காத இவ்வளவு ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கேன். யாருமே பண்ணாதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஹார்ட் ஒர்க் பண்றீங்க. ஹார்ட் ஒர்க் பண்றோம். நல்லது பண்றோம். நம்ம கூட இணைஞ்சுக்குங்க. ரெண்டாவது நம்ம வந்து இது வேற லெவலில் கொண்டு போறோம். நெக்ஸ்ட் சங்கம் மாதிரி வச்சுக்கிட்டோம். அது இணையவங்க இணைஞ்சிட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாங்க. எல்லாரும் பிஸியாவே இருப்பாங்க. எல்லாத்துக்குமே சொல்லி கொடுக்குறீங்க. இல்லை ஒரு நல்ல ஒரு இது சார். இப்போ உங்களை மீட் பண்ணதுக்கு உங்களுடைய கருத்துக்கெல்லாம் பார்க்கும்போது நல்ல ஒரு ஹை லெவலில் தான் இருக்கு. அதனால இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களை நம்பி வரவங்களுக்கு ஒரு நல்ல சர்வீஸாகவும் கொடுங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட். ஒரு நாமினல் ரேட்டு. ஒரு லாபம் எல்லாம் பண்ண முடியாது. அது ஒரு நாமினல்ல கொடுங்க. நல்ல ஹோல்சேல் பிரைஸ்லயே கொடுங்க. நல்ல குவாலிட்டியே கொடுங்க. சப்போஸ் நாளைக்கு ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் எலக்ட்ரானிக்ஸ் கூட்ஸ் நம்ம போது வரதான் செய்யும். இப்போ கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம கால் பண்ணோம். நமக்கு ஒரு பெஸ்ட் சர்வீஸ் கொடுத்தாங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுத்தாங்கன்ற ஒரு நேம் வேணும். கஸ்டமருக்கே எது போகும் எது போகாது எல்லாமே சர்வீஸ்ல சொல்லி கொடுத்துறீங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு கஸ்டமர் நீங்க வந்து பண்ணி கொடுக்கும்போது அவங்க மூலமா ஒரு 10 கஸ்டமர் உங்களுக்கு வரணும். அப்ப அப்படி கண்டிப்பா அப்ப அப்படி வரணும்னா நம்ம ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்டா அவங்களுக்கு கொடுக்கணும். ஒரு பெஸ்ட் சர்வீஸை கொடுக்கணும். அவங்க எப்போ கால் பண்ணாலும் நம்ம அவங்களுக்கு சப்போஸ் இன்னைக்கு வர முடியலனால ஒரு ஆன்சர் பண்ணி வேற டெக்னீஷியன் அனுப்ப முடியும். சப்போஸ் அனுப்பலனால அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணி நான் இன்னைக்கு இல்லை நாளைக்கு வந்து நான் பண்ணி கொடுக்குறேன் அந்த மாதிரி ஒரு இது பண்ணும்போது உங்களுக்கு அந்த கஸ்டமரை உங்களுக்கு எல்லாமே நல்லா ரெஃபர் பண்ணி விடுவாங்க. நிறைய அப்படிதான் ஒரு ஆள் வந்து பல வேலை செய்ய முடியும். 100 வேலை செய்ய முடியும். கண்டிப்பா ஒரு ஆள் 100 வேலை கொடுக்கலாம். 100 பேருக்கு அது நீங்க கொடுங்க. அப்புறம் யார் உங்களுக்கு சர்வீஸ் எது பண்ணாலும் நீங்க கொஞ்சம் அந்த ஷார்ட் பீரியட்ல உங்களுக்கு பண்ணி கொடுங்க. நம்பர் இருக்குங்க சார். கால் பண்ணி மெசேஜ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா 2 டேஸ்க்குள்ள அவங்க கால் அனுப்பிச்சுடலாம். கால் அனுப்பிச்சு நீங்க பண்ணிக்கலாம். இல்ல அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கம்யூனிகேட் பண்ணிக்கணும். இப்ப அவங்க கூப்பிடும் போது நம்மளால முடியாம கூட இருக்கலாம். பிஸியா இருக்கலாம். நம்ம இல்ல அந்த 9 to 6 ஆபீஸ் அவர் சார். அந்த ஆபீஸ் அவர் ஆள் வச்சிருக்கேன். நீங்க ஃபோன் பண்ணி மெசேஜ் மட்டும் தட்டி இல்ல அதுதான் நான் சர்வீஸ் சொன்னா அதான் சர்வீஸ் சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல இந்த சேனல் மூலமா நாங்களும் என்ன சொல்றோம்னா அப்ப அந்த மாதிரி வரும்போது அவங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டு ஒரு 2 days ஆனா கூட ப்ராப்ளம் இல்ல. அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு கரெக்டான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்து அதுதான் வேணும். ஒரு நாளைக்கு 100 கால் அட்டெண்ட் பண்ணணும். நான் ஃபோன் பேசியே டயர்ட் ஆயிடுவேன். இல்ல ஆயிரும் கொட்டேஷன் 100 இல்ல அப்படி இருக்கும்போது நீங்க கஸ்டமர் கேர்னு ஒரு நம்பர் வச்சுக்கணும் ஆபீஸ்ல. அது ஆபீஸ்ல கரெக்டா அவங்க கைட் பண்ணி ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணாங்கன்னா போதும். அதே ஒரு வந்து ஒரு பெஸ்ட் சர்வீஸ் தான். சக்சஸ் ஆன மாதிரி தான். அப்ப அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது பகுதி ஆள் இருக்காங்க ஜாயின் பண்ணுவாங்க. அவங்களே எல்லாம் பேசிக்குவாங்க. கண்டிப்பா சப்ளை பண்ணுவாங்க. மெட்டீரியல் ப்ராப்ளமா ரிட்டர்ன் நம்ம அட்ரஸ் அனுப்பிச்சு மாத்தி கொடுப்போம். அந்த சர்வீஸ் நீங்க கொடுத்தாவே போதும். டெக்னிக்கலா தான் பண்ணுங்க. நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்க கம்பெனி நல்ல குரோத் ஆகும். அதுதான் எங்களுடைய ஒரு வாழ்த்துக்கள் நாங்க சொல்றோம். ரொம்ப நன்றி சார். நன்றி. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் தேவைகளுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி தேர்ட் வியூ டெக் சொல்யூஷன்ஸ், 74 கண்ணார்பாளையம் ரோடு, ஆப்போசிட் பவா மெடிக்கல்ஸ், காரமடை, மேட்டுப்பாளையம் 641301. இவங்களோட இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா logeshwaran786@gmail.com. இவங்களை காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் பார்த்தீங்கன்னா 8144422282 9488890502.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.